காரியங்கள் அவர்களுக்கு காண்பித்தார். காண்பித்தார். இப்படிதான் நான் அப்படி என்று காண்பித்தார். நம்ம தான் பார்க்கலன்னா நம்ப மாட்டோமே. அதனால ஆண்டவர் காண்பித்தார். 6 அக்கினியிலிருந்து உன்னோட பேசுவேன். பேசவில்லையா? இதெல்லாம் உனக்கு செய்யவில்லையா? உங்க கடந்த காலத்தை நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்களை வேறு பிடிக்கவில்லையா? கர்த்தருடைய பாவத்திலிருந்து மன்னிக்கவில்லையா? தேவனுடைய பிரசனத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுதும் தேவன் தன்னுடைய வித்தியாசமான பிரசனத்தினால் உங்களை நிரப்பவில்லையா? உங்களுடைய ஜெப தேவையை அவர் கேட்கவில்லையா? நீங்கள் நடந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு செய்யவில்லையா? பெரிய ஆபத்து வருகிறதை கர்த்தர் உங்களுக்கு தடுக்கவில்லையா? அதனால் நீ அன்றைக்கு கர்த்தாவே நன்றி என்று சொல்லவில்லையா? அல்லது பாதியிலே மரணத்துக்கு உள்ள இருந்த உன் குழந்தையை கர்த்தர் காப்பாற்றவில்லையா? காப்பாத்தினா உனக்கு அல்லவா நான் இதை செய்தேன், உனக்கு மட்டும் தானே செய்தேன். கர்த்தர் சொல்றார், உனக்கு மட்டும்தான். ஏன்? எப்படி பிரித்தெடுத்தார்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எப்படி? இங்க பாருங்க, ஒருத்தர் படிப்பாங்க, மற்றவங்க என்ன பார்க்கணும். Then only you will understand. கேளுங்க, அவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை அல்லது உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார் இன்னமும் செஞ்சிட்டு இருக்காரு. எப்படின்னா எப்படி? வாசிங்க. அந்நிய ஜாதிகள் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் எப்படி பிரித்தெடுக்கிறாராம்? நீங்க அந்நிய ஜனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை பிரித்தெடுப்பதற்கு ஆண்டவர் 7 மெத்தட்டை பயன்படுத்துகிறார். அதான் எழுதப்பட்டிருக்கிறது. 7 முக்கியமான விஷயத்தை அவர் அனுப்புவார். அவர் இஷ்டம் போல அனுப்புவார். நீங்க அந்நிய ஜனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுப்பார். For you to come out from the very place. அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியேறுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு சோதனையை அனுப்புவார். அந்நிய ஜனத்திலிருந்து உன்னை கொண்டு வருவதற்கு சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் சில பேருக்கு அடையாளம் செய்வார், அற்புதம். அதனால நீங்க நம்பி என்ன செஞ்சிருவீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள். சில பேருக்கு அடையாளம், அற்புதங்களினாலும் சில பேருக்கு அற்புதம் காண்பாரு. ஏன்னா நீங்க அங்கிருந்து வெளியே வரணும். அற்புதத்தை காமிக்கிறாரு. அடுத்து யுத்தத்தினாலும் சில பேருக்கு சண்டையை உருவாக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்குறீங்களா? இயேசு இவருக்கும் இவர் அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர், இந்த இயேசுவை வணங்குகிறவர். இந்த 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. வச்சுக் கொள்வோம், 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஆண்டவர் பாப்பார். உதயகுமார் அவனை விட்டு பிரிந்து தன்னாலே வரவில்லை என்றால் அவர் பிரிப்பார். அதான் வாசிக்கும். அவர் பிரிப்பார். எப்படி? 2 பேருக்கு சண்டையை மூட்டி விடுவார். தேவையா? அப்ப நீங்க 2 பேரும் என்ன செஞ்சிருவீங்க? பிரிஞ்சிருவீங்க. கர்த்தர் நீங்கள் பிரிந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். நீங்கள் பிரிந்து வரவில்லை என்றால் அவர் பிரிப்பார். எப்படி? சோதனையை அனுப்புவார், இல்லைன்னா அடையாளத்தை காமிப்பார். சந்தோஷமா இருக்கும் அடையாளம் காமிச்சா. அற்புதங்கள் செய்து கொடுப்பார் உங்களுக்கு. அதனால நீங்க வந்துருவீங்க. யுத்தங்களை அனுப்புவார். வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் நமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். நான் கேட்ட ஆண்டவரே, ஏன் இலங்கையில சண்டை நடக்குது? ஏன் இவ்வளவு தமிழர்கள் அழிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க? இந்த யுத்தம் உமக்கு தெரியாதோ என்று கேட்டேன். விட்டுட்டேன். ஒரு பிரசங்கத்தை அண்மையில கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதுல ஒரு விடை எனக்கு வருது. இலங்கையிலிருந்து யுத்தத்தின் நிமித்தமாய் அந்த நாட்டை விட்டு புறப்பட்டு போன கோடான கோடி தமிழ் ஜனங்கள் உலகம் எங்கும் போயிட்டாங்க. ஐரோப்பா, லண்டன், அமெரிக்கா, ஆசியா அப்படின்னு உலகம் எங்கும் போயிட்டாங்க. தெரியுமா? தெரியுதானே? அதுல 70% மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு யுத்தத்தை அனுப்புவதற்கு ஒரு காரணம்,
இதுதான் காரணம் என்று நான் சொல்லல. ஒரு காரணம், அவர் அங்கிருந்து பிரிந்து வெளியே போக வேண்டும் என்றால், அவர்கள் போகவில்லை என்றால், அந்த நாட்டுக்கு ஆண்டவர் யுத்தத்தை அனுப்பவில்லை என்றால், இந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் நாடு என் மொழி அப்படி என்று சொல்லி அங்கேயே இருந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக யுத்தங்களை அனுப்பவே வேண்டும். உங்களுக்கு விளங்க நான் சொல்றது? தன்னுடைய இடத்திலிருந்து ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு போவதற்கு பிரித்து எடுப்பதற்கு காரணம், you must know who am I. உங்களுக்கு தெரியணும் நான் யார், நான் யார். who am I? உங்களுக்கு தெரியுமா கடவுள் யாருன்னு? தெரியாதல்லவா? அப்ப கர்த்தர் இந்த மெத்தடை பயன்படுத்தியே ஆவார். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். யுத்தங்களினாலும் தன்னுடைய பெரிய புயத்தினாலும் வல்லமை கரத்தினாலும் பயங்கரமான அற்புதத்தினாலும். பயங்கரமான அற்புதம் எப்படி சொல்லுங்க? கடலே ரெண்டா பிறந்துருச்சு. ஜனங்கள் அப்படியே ஓடிட்டாங்க. ஐயோ இதுதான் தெய்வம். உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி கொண்டிருந்தீங்கன்னா, பிரிஞ்சு வர முடியாம இருந்தீங்கன்னா, கர்த்தர் இந்த 7 மெத்தட்ல ஒரு மெத்தட் உங்கள்கிட்ட பயன்படுத்துவார். அற்புதம், அடையாளம் அல்லது பிரதான பயங்கரமான காரியத்தை குறித்து உங்களை பிரித்தெடுத்தால் சந்தோஷம், சந்தோஷம். ஆனால் பயங்கரமான கரம், சோதனை, யுத்தம் அப்படி என்று அதை உங்களிடத்தில் அனுப்பி உங்களை பிடித்தால் உங்களுக்கு வருத்தம். ஆனால் கடைசியில் என்னமோ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்னமோ உண்மைதான். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. ஆண்டவர் யாருங்க? யாருங்க தெய்வம்? சரியான வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவ ஜனத்துக்குள்ளேயே ஆண்டவர் சிலபத்தை இன்னும் அங்கிருந்து பிரிக்கிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா உங்களுக்கு? அந்நிய ஜனத்திலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்து கிறிஸ்தவராய் மாத்தினார். பார்த்தாரு, இது சரியா வரமாட்டது, எது ஒழுங்கப்படுத்த, அது உள்ளுக்கு இருந்தே சிலபத்தை வெளியெடுத்து இது இன்னொரு புதிய கிறிஸ்தவ யுத்தம் செய்கிற ஜனம், பயப்படாத ஜனம், தாவீது ஜெனரேஷன். Now we are sorry for saying this, but I'm very glad to say this. We are no more generation of Abraham, we no more generation of Joshua, but we are generation of David. நம்ம தாவீதின் சந்நிதியை பெற்றவர். ஆமென். என்ன தாவீது சந்நிதி? சின்ன வயசுலயே தைரியமாய் மேற்கொள்ள தெரிஞ்சவர்கள், சின்ன வயசுலயே கர்த்தருக்கென்று பெரிய காரியங்கள் செய்கிறவர்கள், பிறகு ராஜாவாக உயர்த்தப்படுகிறவர்கள். ஆராதனையிலும் ஜனங்களை நடத்துவதிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் உடன்படிக்கை பெட்டியை காத்து வைப்பதிலும் நாம் தேறினார்களாக வருவதற்கு நாம் தாவீதின் ஜெனரேஷன் தான். நம்ம ஜோசுவா ஜெனரேஷன். ஜோசுவா கிட்ட கூட சில விஷயத்தை அவரு சுதந்திரிக்கல, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளல. மோசஸ் சொன்னாரு, மோசஸ் நீ விட்டத ஜோசுவா செய்வாரு அப்படின்னு சொன்னாரு. ஜோசுவா வந்தாரு, ஜோசுவாவும் ரொம்ப விஷயத்தை என்ன செய்யல, அப்படியே போச்சு. தாவீது வருகிறார். தாவீது 40 வருஷம் இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறார். இந்த 40 வருஷத்துல குணா அந்த சூழ்நிலையில, பயங்கரமான சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் யுத்தத்திற்கு போகாமல் இருந்தார்கள். 40 வருஷம் வெளியிருந்து யாரும் உள்ளுக்கு வராமல் இருந்தார்கள். நந்தவனம் போல அப்படியே அழகான ஒரு காட்சி ஆண்டவர் இஸ்ரவேலை 40 வருஷம் அப்படி நடத்தினார். இது என்னத்தை குறிக்கிறது என்றால், சந்தோஷமும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் குறிக்கிறார். அதனால நம்ம தாவீதின் சந்நிதி. ஏமே தாவீதின் சந்நிதி என்றால் துதிக்கும், ஆராதிக்கும் ஆண்டவரை. ஹalleluya, praise. துதிச்சு ஆராதிச்சு தேவனுடைய இதயத்தை தொட்டு விடுவோம். ஆனா பார்க்கிறதுக்கு எளிமையா தான் இருக்கும், சின்னவங்க தான் இருப்பாங்க, ஆனா பெரிய பெரிய விஷயம் பேசுவாங்க. அதான் தாவீதின் சந்நிதி. ஹalleluya. யாருக்குமே பயப்பட மாட்டாங்க கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்கு, வெட்டி உடைத்து போவதற்கு பயப்பட மாட்டாங்க. ஹalleluya. நாம் புரிந்து வர வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. அல்லது எதையாவது வைத்துக் கொண்டு அதையே பிடிச்சுட்டு போயிட்டு இருக்குமா, கீழே விழுவாத படிக்கும். அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி நம்ம அங்கிருந்து பிரிந்து வர முயற்சி செய்கிறோமா? நீங்கள் பிரிந்து வர முயற்சி செய்தால் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும்.
ஆனா என்னால முடியும்